வாக்குத்தத்தம் உன்னுடையது. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். இதை பார்க்கும்போது வாழ்க்கை என்பது ஒரு போட்டி. அந்த போட்டியில் நீ போட்டியிட வேண்டும், வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெறத்தக்கதாக போராட வேண்டும். தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லும்போது நல்ல போராட்டத்தை போராட கற்றுக் கொடுக்கிறார். பாடுகள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள், காவல்கள், கசையடிகள் சந்தித்ததாக ஒரு பெரிய பட்டியலை பவுல் சொல்லுகிறார். இவைகளெல்லாம் அவரை அழிக்கவில்லை, அவரை இன்னும் கடவுளுக்கு உகந்தவராக மாற்றுகிறது. அன்பு பிள்ளையே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மலர் பஞ்சனையில் நடப்பது அல்ல, முள் பாதையில் நடப்பது. பாடுகள் இல்லாமல் பரமராஜ்யம் செல்ல முடியாது. சிலுவை இல்லாமல் சிங்காசனம் இல்லை. ஆகவே கிறிஸ்துவுக்காக பாடுகளை ஏற்றுக்கொள்ள நீ ஆயத்தமா? அவரோடு கூட பாடுகளை சகித்தால் அவரோடு ஆளுகையும் உண்டு. பிரியமானவர்களே, நீ கடவுள் தரும் பரிசை பெற்றுக்கொள்ள என்ன தியாகத்தை செய்திருக்கிறாய்? நல்ல போராட்டத்தை போராட உன்னை ஒப்புக்கொடு, மேன்மைகள் உனக்காக காத்திருக்கிறது. ஆதார வசனம்: விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். 1 தீமோத்தேயு 6:12.